ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஐபிஎல் மேட்ச் முடிஞ்ச பிறகு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பல பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமாக அந்த பல பேர் ஒருத்தன் கிடையாதுங்க. நான் வந்து ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். விராட் கோலி வந்து இத்தனை வருஷமாக நம்ம இந்தியன் டீமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆர்சிபி கப் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் நானும் யோசித்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் அவங்க ஃபேன்ஸு சும்மா இருக்க மாட்டேன்றாங்களே, இவனுங்க பண்ணுற அலப்பறைக்கெலாம் கண்டிப்பாக ஒரு கப்பே கிடைக்கக்கூடாதுங்க அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க நினச்ச மாதிரியே கண்டிப்பாக நடந்துருச்சு தான் சொல்லணும். ஒன்ஸ் செகண்ட் ஆர்சிபி வந்து கப்பை வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரால்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இனி 16 வருஷம் இல்லை, இன்னும் 136 வருஷம் ஆனால் கூட உனக்கு கப்பு கிடையாது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கோலி ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஹேட்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி ஆர்சிபியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த நிர்வாகமாக இருக்கட்டும், ஸோ மற்ற ஃபேன்ஸை வந்து காயப்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஸோ நேற்று கிடைச்ச அனுபவம் மூலமாக அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுருப்பாங்கன்னு நம்புகிறோம். இது எல்லாத்தோட முக்கியமாக நேற்று நடந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஆர்சிபி வந்து நிறையா பேர் வந்து தாங்கள் ப்ராக்டிஸ் செஷனுக்கே போகலை, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னது இவ்வளோ நாள் இந்தியா இவ்வளோ அமைதியாக இருந்துகிட்ருக்கு, இதுக்கு நடுவில் வந்து தீவிரவாத தாக்குதல் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கொஷின் மார்க்கும் எழுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட பாதுகாப்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சி சொன்னதும் குஜராத் காவலர்களாம். ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்தையோட மீறி ஒரு இந்தியாவோட ஐக்கானாக வந்து விராட் கோலி இருக்கார். ஸோ அவர் மேலே தாக்குதல் நடத்தினா தான் வந்து இது ரொம்ப மிகப்பெரிய எதிரொலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மெயினாக டார்கெட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 4 பேர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஸோ மேலும் மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் வரதான் போகுது. ஸோ யாரெல்லாம் பின்னாடி இருந்து செயல்பட்டாங்கன்றது இன்னும் 2-3 நாள் தெளிவாக எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு நம்ம இந்தியாவில் பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்டு பாதுகாப்பு துறையினர் தான் அதை வந்து வலுப்படுத்தணும். ஸோ கேமாக பார்க்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு நடுவில் இருக்க கிளாஷை கூட வந்து தீவிரவாதிகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து ஃபேன்ஸு சண்டையில் வேறு மாதிரி கூட முடியக்கூடும். ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ நம்ம வந்து மேட்சை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ விராட் கோலி அப்படின்னு சொன்னாலே அவரோட ஆட்டிடியூட் நிறைய பேர் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது வந்து அவர் பேசிக்காகவே அவர் அப்படி தான். ஸோ எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார், செலிப்ரேட் பண்ணுவார், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அவருக்குள்ளே அந்த வருத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து யாரும் மறுக்க போகிறதில்ல. ஸோ கோலி வந்து இத்தனை வருஷமாக வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரால் வந்து ஒரு கப்பு வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் படுற கஷ்டம் புரியும். அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து எப்படி சமாதானப்படுத்தணும் அந்த மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டால் ஓகே. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போகும்போது தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தோட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு லெஜண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம தோனி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தாங்க, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நடக்கும்போதே வந்து தோனி ரிட்டையர்ட் ஆக போகிறாரா இல்லை டிகே ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்னு. நேற்று நடந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நம்ம டிகே வந்து அவரோட செய்கை அண்ட் அவர் ஃபேன்ஸை பார்த்து கையசித்த விதம், ஸோ மற்ற டீம்மேட்ஸ் வந்து அவரை வந்து வழி அனுப்புகிற விதம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் அவர் ரிட்டையர்டு ஆகிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அவர் அஃபிஷியலாக வந்து அதை பதிவு பண்ணலை. ஸோ அவர் அஃபிஷியலாக பதிவு பண்ணார்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அது என்றைக்கு அவர் சொல்ல போகிறாருன்னு தெரில. நேற்று நடந்த மேட்ச்சில் எல்லோரும் அதை பார்த்துருக்கலாம். உண்மையிலே ஒரு பெரிய லெஜெண்டு தான் அவர். ஸோ லைஃப்லேயும் சரி கேம்லேயும் சரி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் தான் அவர். ஸோ கம்பேக் கொடுக்குறது, அதுவும் நார்மலாக கம்பேக் கொடுக்கல, எந்த அளவுக்கு ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக வந்து ரிட்டர்ன் வந்தார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிகே வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு லெஜண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தோனி என்ன தான் கொண்டாடினாலும் இவரை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் இவர் கீப்பிங்கில் தோனி மட்டும் இல்லைன்னா இவர் கீப்பிங்கில் வேறு லெவலில் இந்தியன் டீமுக்காக வந்திருப்பார். ஸோ தோனி இந்த லெஜண்ட் பெரிய கோட் அவர் சொல்லலாம். ஸோ அவர் இருக்கும்போது நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டார், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி அவர் விளாண்ட மற்ற ஃப்ரான்ச்சைஸுக்கும் சரி அவர் வந்து எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துருப்பாருன்னு அந்தந்த டீம்மேட்ஸுக்கும் அந்தந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான அவரை வந்து ஆர்சிபி டீம்மேட்ஸ் வந்து சென்ட் ஆஃப் பண்ண விதம் வந்து உண்மையிலே நம்ம தமிழர்களுக்கு அது பார்க்கும்போது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் உணர்ந்துருப்பீங்க. அதை இதுதான் டீம்மேட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாண்டிங். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஸோ மற்றபடி எல்லாருமே நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் தான், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஃபைனல் வரணும். அதுவும் நம்ம சிஎஸ்கேவும் ஆர்சிபி தான் ஃபைனல் வரணும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீமாக இருக்கட்டும் மற்ற டீம்மேட்ஸாக இருக்கட்டும்
அந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறையா பேர் வந்து நிறைய கருத்துக்கள் இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்னை வந்து யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணணும், ஸோ தோனி இருந்தாங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணணும், தோனி இல்லைன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே லிஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விட நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது. சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் ஆர்ஆர். நம்ம ஆர்ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஸ்வினாக இருக்கட்டும் அண்ட் சஞ்சுவாக இருக்கட்டும், ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேன்ஸ் அதிகம். ஸோ கேரளாவிலேருந்து நிறையா பேர் வந்து சஞ்சு சாம்சனுக்காக வந்து ஆர்ஆருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம அஸ்வினுக்காக வந்து இங்கே இருக்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தோட ஆர்ஆர் டீம்னு சொல்லும்போது நம்ம சங்ககாரா உண்மையிலே அவர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். கிரிக்கெட் அப்படி எடுத்தோன்னா மிஸ்டர் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு ஜென்யூனான பிளேயர் அப்படி சொன்னால் கண்டிப்பாக சங்ககாரா நம்ம மறந்துட முடியாது. ஸோ 90s டைமில் வந்து அவர் விளாடும் போதோ எந்த அளவுக்கு வந்து அவர் உண்மையாக விளாண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையில் அவருக்காகவே வந்து நல்ல ஒரு டீம் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எஸ்ஆர்ஹெச் பற்றி சொல்ல தேவையே இல்லை. நம்ம சிஎஸ்கே விளாண்டானா மேக்ஸிமம் எஸ்ஆர்ஹெச்லேருந்து நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச் விளாட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்னையில் வந்து அவங்க தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 2 டீமுக்குமே வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்க போகுது. ஸோ 2 டீமுக்குமே வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க போகிறாங்க. அதுலேயும் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நம்ம காவியா மாறன் அவர்களுக்கு வந்து சொல்ல தேவையே இல்லை. ஸோ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெயினாக வந்து எஸ்ஆர்ஹெச் அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து ட்வீட் பண்ணுறாங்களோ இல்லையோ வந்து இவங்களுக்காகவே நிறைய ட்வீட் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்காக வந்து கப் வின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தாலே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் அவங்களும் வந்து இந்த வயசில் வந்து இவ்வளோ போல்டாக வந்து இவ்வளோ டிசிஷன் எடுத்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா உண்மையில் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்தோட முக்கியமாக அதுக்கடுத்து ஃபைனலில் வந்து நம்ம கொல்கட்டா வந்து கெத்தாக நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து கொல்கத்தான்னு சொன்னோன்னு நிறைய பேர் ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கோச்சாக வந்து நம்ம காம்பீரை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும், அவர் தான் இதுக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே இன்னை மாதிரி தான் நீங்கள் நெஞ்சு பிடிச்சிருப்பீங்க தெரியும். கரெக்டு. நான் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா பேர், ஏன் நம்ம கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா காம்பீரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ காம்பீர் வராரு, நம்ம பிளேயர்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா போகிறாங்க, திடீர்னு வந்து நிற்கிறாரு, எப்படி இருக்கும்? இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. கரெக்ட், அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக 2-3 பேர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க ஏஜோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு சீனியர் பிளேயர் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ காம்பீரை கொண்டு வந்தோன்னா எந்த அளவுக்கு அது ஒத்து வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காம்பீர் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் முடிஞ்சோடனே அடுத்து வந்து வேர்ல்டு கப். ஸோ வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு நம்ம பிரெயின் லாராவே சொல்லியிருக்காரு. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், இப்போ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நான் எதற்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இந்தியா 2 பேர் தான் ஃபைனலில் வர போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கப் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சு, நம்ம சிஎஸ்கே பற்றி எதுவுமே சொல்லியாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், முக்கியமான விஷயம் தான், அதுவும் நல்ல விஷயம் தான். நம்ம தலை தோனி வந்து அவர் வந்து வெளிநாட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலி லண்டன் போயிருக்கேன்றாங்க. ஸோ லண்டன் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அவர் வந்து வீட்டில் இல்லைன்றது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அவர் சென்னையிலையும் கிடையாது, ராஞ்சிலையும் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கெல்லாம் குட் நியூஸ் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ 2 மாதத்தில் அவரோட காயங்கள் குணமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். இது எல்லாத்தோட முக்கியமாக அவரை ரிவ்யூ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக 2025 வந்து அவர் பதிலடி கொடுப்பாரு, அவரோட பேட்டிங் மூலயமா கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக உற்சாகத்தில் தான் இருப்பாங்க, அதுவும் டபுள் உற்சாகத்தில் இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் நேற்று நடந்த மேட்சாக இருக்கட்டும், ஸோ எது எப்படியோ மேட்சாக மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்ம 2025 ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ், ஸோ அதுவும் வரப்போகுது. ஸோ அதை வந்த பிறகு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற வேர்ல்டு கப் அண்ட் ஐபிஎல் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சண்முகம்.